இங்கே பாண்டி ஒரு பக்கம் அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றியும் அவரோட மனசில் இருக்க பிரச்சனையை பற்றியும் டைரெக்டாக வானதி வீட்டுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க தயார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வானதியோட அப்பா கிட்ட பாண்டியை சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட வானதியோட அப்பாவும், இங்கே பாரு பாண்டி, எனக்கு வேறு எதுவும் தேவையில்ல, இந்த மாதிரி நீங்கள் இப்போ வெளியில் சுற்றுறது, கடையில் ஒன்றா உட்காந்து லூட்டி அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவரும் பேசிடுறாரு. அப்போ அதை கேட்ட பாண்டியும், உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன், நான் இனிமேல் வானதியை பார்க்க கூட மாட்டேன், ஏன் அவ கூட நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியும் இந்த விஷயத்தில் ரொம்பவே கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாரு. அப்படி பேசினதுக்கப்புறம் தான் இங்கே வானதியோட அப்பா அம்மா கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. ஆனால் வெளியில் வரும்போது வானதியும் வெளியில் வந்து, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ பொண்ணு பார்க்க இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லி என்கிட்ட வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தேன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் வேற மாதிரி சொல்லியிருப்பேன்ல, ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி என்னை அவமானப்படுத்திட்டல, என் வீட்டாளுங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க ஒரு பக்கம் பாண்டியை போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறாங்க. அப்போ பாண்டியும், இங்கே பரவானதி, நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, சொல்லப்போனால் நான் வந்து இந்த கல்யாண விஷயத்தை பற்றி இன்னும் நான் யோசிக்கலை, எனக்கு இது சுத்தமாக எனக்கு இப்போதைக்கு விளங்கலை, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் படலை அப்படின்ற மாதிரி அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வானதி அவங்க பட்ட கஷ்டத்தை வச்சு இந்த பக்கம் தான் வீட்டில் தான் அவமானப்பட்டதை பற்றியும் தான் பாண்டியும் இவங்களும் பழகிட்டு இருக்க விஷயம் எந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறத பற்றி ஒரு மாதிரி கெட்டதாக சொல்லியிருப்பாரு. அதை நினச்சும் அவங்க ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்களும் இந்த பக்கம், நீ கடைசியில் என்னை கழட்டி விடுறதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, சரி நீ பண்ணு, நீ இனிமேல் நீ நினச்ச மாதிரி நான் உன்னை பார்க்க வரமாட்டேன், இனிமேல் இந்த வானதியோட லைஃப்பில் பாண்டின்னு ஒருத்தன் கிடையாது, சொல்லப்போனால் நான் உன் பின்னாடி வந்து உன்னை லவ் பண்ணதுனால தானே நீ இப்படி இந்த அளவுக்கு இடம் எடுத்துக்கிட்ட, அதுதான் வந்து எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது, இதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி வரமாட்டேன், நான் இனிமேல் உன்னை தேடி உனக்காக வந்து நிற்க மாட்டேன், இனிமேல் வானதியோட லைஃப்பில் பாண்டியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே பாண்டியும் சமாதானப்படுத்த தான் பார்க்குறாரு வானதியை. பட் ஆனால் வானதி சமாதானமாகிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரின்னு சொல்லி விட்டுட்டு அவர் பாட்டில் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதே நேரம் இங்கே வீட்டில் இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த சோழனும் இந்த மாதிரி பாண்டி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு சேரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நாம் போகாமல் இருந்தால் எப்படி அது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சேரன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ கரெக்டாக பாண்டியும் வராரு. வந்த பாண்டியை நிறுத்தி சோழனும், என்னாச்சுரா அவனுக்கு, ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் வானதி வீட்டிலே வந்து அவங்களே ஒத்துக்கிட்டு பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க, இப்போ நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட, அது என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாண்டியும், நான் வானதி வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன், எனக்கு இப்போதைக்கு வானதியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, சொல்லப்போனால் அண்ணன் இருக்கும்போது அண்ணனை கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் வானதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்க சேரன் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. டேய், ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இப்போ தான் அந்த வீட்டாளுங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றி பேச வந்திருக்காங்க, ஆனால் நீ கடைசி நேரத்தில் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவுமே கோவப்படுறாங்க. அதே நேரம் இங்கே நிலாவோட முகமும் ஒரு மாதிரி வாட்டம் ஆயிடுது. ஏன்னா அவங்களோட மனசில் இங்கே சந்தாவும் இன்னொரு பக்கம் இங்கே வானதியும் வீட்டுக்கு கல்யாணம் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருந்திருப்பாங்க. அது நடக்கிற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. இங்கே நிலாவோட வருத்தத்தை கரெக்டாக இங்கே சேரனும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் பேச வேண்டாம்னு சொல்லி அதை அமைதியாக்கி எல்லாருமே சமாதானமாகிடுறாங்க. இப்படி எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது பாண்டியோட மனசில் மட்டும் ஒரு கவலை பயங்கரமாக வர ஆரம்பிக்குது. அதே நேரம் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்க இங்கே சோழனோட மனசுலையும் ஒரு கவலை வர ஆரம்பிக்குது. ஏன்னா நிலா பேசின விஷயம் இவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அதே டைம் இன்னொரு பக்கம் இங்கே வானதியோட வீட்டில் வானதி ஒரு பக்கம், இனிமேல் எனக்கு அந்த பாண்டி வேண்டாம், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் பின்னாடி சுத்தவும் மாட்டேன், நீங்கள் எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரி அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் கட்டிக்க ரெடி அப்படின்ற மாதிரி வானதி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுவாங்க. அப்போ இதை கேட்ட அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப குழப்பத்தோட, என்ன பண்ணுறது, அந்த பாண்டி பையன் வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கான், இவன் என்னன்னா வேணான்னு சொல்கிறா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வசந்த் உள்ளே வராரு. வசந்தும் உள்ளே வந்து, அம்மா இங்கே பாருமா, இந்த விஷயத்தை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும், இப்போ நம்ம வானதி வேணான்ட்டால பாண்டிய, அதனால நாளைக்கு காலையில் நம்ம பாண்டி வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் வானதி பக்கம் நீ வராத, அவளுக்கு நான் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ற மாதிரி அங்கே போய் ஒரு சண்டையை போட்டு அவனை வானதி கிட்ட இருந்து தள்ளி வச்சிடணும். அப்போ
அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி வானதிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுன்ற மாதிரி இங்க வசந்த் ஏத்தி விடுறாரு. அப்ப இதை கேட்டுட்டு இங்க வானதியோட அப்பாவுக்கு இது சுத்தமா விருப்பம் இல்லாம தான் இருக்கு. ஆனா வானதியோட அம்மாவும் எங்க வசந்த் சொல்றது சரிதாங்க, அந்த பையன் மட்டும் தான் இப்போ வானதி மேல விருப்பமா இருக்கான், வானதி தான் அந்த பையனை வெறுத்துட்டால, அப்பனா நாம அந்த பையன்கிட்ட தானே போய் பேசணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் போய் கிளம்பி போய் சண்டை போடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காலையில எந்திரிச்ச உடனே பாண்டியும் ரொம்ப வருத்தத்தோட பட்டறைக்கு கிளம்பாம வீட்லயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இதை பார்த்துட்டு நிலாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிலா ஏன் பாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப குழப்பத்திலே இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடில் சேரன் நிலாவை பார்த்து நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு ஃப்ரீடமாக போகணுன்னு ஆசைப்பட்டல, நீ இந்த வீட்டை விட்டு எப்போ வேணாலும் போகலாமா, சொல்லப்போனால் டிவோர்ஸ் ஆனால் தான் போகணுன்ற மாதிரி கட்டாயெல்லாம் கிடையாது, உனக்கு கட்டாயத்தின் பேரில் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா, நீ விருப்பப்பட்டா இப்போ கூட நீ விருப்பப்பட்ட இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட நிலாவும் ஒரு மாதிரி தயங்க போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் தான், இல்லைம்மா நீ ஆல்ரெடி இனிமேல் வந்து சோழன் கூட சேர மாட்டேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் நடக்க போகிறதில்ல, அதே நேரம் சோழனும் உன் மேலே ஆசை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டான், அது எதுவுமே அவனுக்கு சாதகமாக நடக்க மாட்டேன்து, எல்லாமே அவனுக்கு எதிராகவே போயிட்டுருக்கு, அதனால் நீயாவது சந்தோஷமா இருமா, நீ கிளம்புற வழியை பாரு அப்படின்ற மாதிரி நிலா ஒரு பக்கம் ஃப்ரீடமாக நீ இருக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லி விட்டுறாரு. இங்கே நிலாவும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த வீட்டோட வாசலில் எப்பவும் போல வானதியோட அப்பா அம்மா வந்து இறங்குறாங்க. அவங்க இறங்கினவங்க வேகமாக பாண்டியை தான் கூப்பிட்றாங்க. பாண்டி முதல்ல வெளியில் வாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாண்டி கிட்ட நல்ல விதமாக தான் பேச வராங்க. வந்துட்டு இங்கே பாருப்பா பாண்டி, என் பொண்ணு நேற்று நைட்டு ஃபுல்லாக எங்ககிட்ட பேசிட்டா, இனிமேல் உன் பின்னாடி வரமாட்டேன், உன்னை லவ் பண்ண மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காப்பா. அவளுக்கு நீ பண்ண விஷயம் சுத்தமாக பிடிக்கல, நீ பண்ண விஷயத்தினால அவள் ரொம்ப அப்செட் ஆகிட்டா, இதுக்கப்புறம் நீயும் அவளோட லைஃப்பில் தலையிடாதப்பா, எங்கள் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பையனை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோமோ நாங்கள் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியும், என்ன இப்படி சொல்கிறீங்க, வானதி கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கா, நானும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவாக தானே சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பாண்டி பேசுகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க வசந்த் தான், டேய் நீ சொன்னால் நாங்கள் மொத்த குடும்பமாக அதை கேட்டுக்கணுமா, அப்படிலாம் முடியாதுடா, எங்கள் இஷ்டத்துக்கு தான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வசந்த் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் நடேசன் குறுக்க வந்து, என்னது உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுக்க மாட்டியா, நீ கொடுக்காம இருந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், என் பையனை விட்டு உன் பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் நடேசன் இப்படி பேசுறத பார்த்துட்டு வானதியோட அப்பா செம்ம காண்டாயிடுறாரு. யோ என்னையா என் பொண்ணை பற்றி தப்பா பேசிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் எங்கள் அனுமதி இல்லாமல் என் பொண்ணை நீ கடத்திடுவியா, கூட்டிட்டு போயிருவியா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க பேச்சுவார்த்தையாக இருந்தது கொஞ்சம் கைகலப்பாயிடுது. இங்கே பாண்டி ஒரு பக்கம் சேரன் ஒரு பக்கம் இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வசந்தும் தான் நினச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கும் பாண்டி வீட்டுக்கும் பழைய மாதிரி சண்டை வந்துருச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக வானதி பாண்டி பின்னாடி சுத்த மாட்டா, அதே நேரம் பாண்டியும் வானதி பார்த்து தேடி வரமாட்டான், நம்ம நினச்ச மாதிரி நல்ல இடமா நம்ம தங்கச்சிக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வெள்ளத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டி தான் இடையில கடந்து பயங்கரமாக அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கமும் பேச முடியாமல் இந்த பக்கம் பேச முடியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. அந்த ஸ்ட்ரகிள் அவரால் சமாளிக்க முடியாமல் அவரும் ஒரு லிமிட்டுக்கு மேலே முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு எல்லாத்தையும் நிறுத்துறாரு. நிறுத்தின அடுத்த செகண்ட் வானதியோட அப்பா அம்மாவை பார்த்து, சரி நீங்கள் சொன்ன மாதிரி இனிமேல் நான் உங்கள் பொண்ணு பக்கம் வரமாட்டேன், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைங்க, நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியும் அந்த பிரச்சனையை தடுத்து அவங்க எல்லாரும் இங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதே நேரம் நடேசனும், ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, நீ பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பாண்டி அடுத்த நிமிஷமே, எனக்கு அவளை பிடிக்கலப்பா, சொல்லப்போனால் அவள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எதிராக தான் இருக்குது, அது எதுவுமே எனக்கு பிடிக்கல, அதனால தான் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணேன் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வானதியை பாண்டிக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிறாங்க.